ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் August 10, டைம் வந்து 11:07 ஆகுது. இன்றைக்கி FinNiftyயில் லைவ் ட்ரேட் பார்த்துடலாம். நான் மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ராஃபிட் வந்து நான் 608 வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். கால் ஆப்ஷனில் 20,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் FinNiftyயில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி டைம் 10:12, என்ட்ரி ப்ரைஸ் 131.45, எக்ஸிட் டைம் 10:15, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 146.65. நான் இந்த ட்ரேடில் வந்து ஒரு 500 ப்ராஃபிட் கிடைச்சா போதும் நான் வந்து என்ட்ரி ஆனேன். எப்படி நான் என்ட்ரி கொடுத்தேன்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 500 ப்ராஃபிட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். கரெக்டாக ப்ராஃபிட் வந்து 500 கிராஸ் பண்ணவும் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து இப்போது 608 வந்து இருக்குது. FinNifty வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க்கெட் வந்து நேற்று வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஜோன் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கரெக்டாக எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணவும் வால்டாலிட்டி மொமெண்டம் நல்லா இருக்கவும் நான் கரெக்டாக கால் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுத்தேன். அதில் வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கு, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிக்ளைனில் இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக FinNiftyயில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ், அதாவது RBI மானிட்டரி பாலிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்ச் அப்படியே தான் இருக்குது. மேபி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து இம்பேக்ட் இருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பேனிக் செல் வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து இப்போது இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் புட் சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் தேவை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 12:13 ஆகுது. இந்த ஜோன் கிட்ட வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கால் சைடு வேணால் மறுபடியும் என்ட்ரு ஆகலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது NSEயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது FinNiftyயில் அதிக வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனில் தான் இருக்குது. HDFC பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ICICI பேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனில் தான் இருக்குது. ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதனால் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து என்ட்ரு ஆகிறது ரொம்பவே நல்லது. மேபி இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 608 தான் இருக்குது. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் ஆப்ஷன் செயின் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டே டிஸ்பிளே ஆகும். அதில் ஆப்ஷன் செயின் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு FinNifty வந்து செலக்ட் பண்ணணும். FinNifty வந்து இந்த வார கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் FinNifty கொடுத்தாலே டிஃபால்ட்டாகவே இந்த வார கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14th August 2023 இந்த வார கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து வந்துருச்சு. இதில் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ ஓவரால் OI வந்து கால் சைடு வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு. புட் சைடு வந்து 2,46,256. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh, அதாவது கால் சைடு வந்து அதிகமான OI 1 lakh கிட்ட வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் டைரெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இப்போது புல்லிஷாக வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. டைம் இப்போ சரியாக 1:21 ஆகுது. இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வச்சா என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணி பார்த்தேன். சேஞ்ச் இன் OI நான் செக் பண்ணி பார்க்கும்போது கால் சைடு புட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அதனால் மேபி மார்க்கெட் இதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் போனால் நம்மளால் வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டு போயிடும். டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி டைம் வந்து 1:22 ஆகுது. மார்க்கெட் க்ளோஸ் ஆக இன்னும் 2 hours தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் டே வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.